மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களையே இழந்த நிலைமையில்தான் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருந்து கொண்டும் இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க, நீங்கள் பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். மற்றவங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க தன்னுடைய சொந்த நலனை தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அது எதற்காகவும் நீங்கள் ஒரு நிமிடங்கள் கூட யோசிக்கவோ மாட்டீங்க, எதை பற்றியும் தயங்கவோ மாட்டீங்க. வாழ்க்கைக்குள்ளே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவோ ஆரம்பிப்பீங்க. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடம் பலவீனம் அடைந்திருந்த காலத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்காக உங்களுடைய சுயமரியாதை, நேரம், பணம், ஏன் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை கூட நீங்கள் இழந்தும் நின்றிருப்பீங்க. இதெல்லாம் யாருக்காக? நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நிறைய பார்க்கக்கூடாத அவமானங்களையும் அசிங்கங்களையும் வாழ்க்கைக்குள்ளே பார்த்துட்டாங்க. இனிமேல் அவங்களால வாழவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைத்து அல்லது உயிருக்கு உயிராக பழகியிருப்பீங்க. அவங்களுக்கும் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் உங்களால் முடிந்த வெற்றிகளையும் நல்ல ஒரு நிலைமையிலையும் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் அனைத்தையுமே செலவழித்து உங்களால் முடிந்த உதவிகளையெல்லாம் செய்து வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தி கொடுப்பீங்க. மற்றவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவங்களுடைய கடன்களை அடைப்பதற்கும் நீங்கள் முன்னின்று உழைத்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். இதுவரைக்கும் உழைத்து கொண்டும் தான் இருக்கிறீர்கள். தேவைகளை புறக்கணித்தீர்கள். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய சொந்த தேவைகளை கூட நீங்கள் புறக்கணித்தீங்க. ஆனால் இறுதியாக நீங்கள் அத்தனையுமே இழந்து நின்ற போது உங்களுக்குன்னு எதுவுமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நடுத்தெருவில் வந்துவிட்டது என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருந்த போது நம்ம உதவியவர்கள் யாராவது நமக்கு உதவி செய்வார்களோ, அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறோன்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் நடு ரோட்டில் நீங்கள் நின்று கொண்டிருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அப்பொழுது அந்த ஒரு நபர்கள் உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களுக்கு அருகிலேயே உங்களை பார்த்து விட்டு தான் கிராஸ் ஆவாங்க. அந்த ஒரு நிமிடத்தில் அவங்க உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களிடம் ஒரு வார்த்தைகள் கூட, உனக்கு என்னப்பா ஆயிட்டு, உனக்கே இந்த ஒரு நிலைமையா அப்படின்னு ஒரு வார்த்தைகள் கூட கேட்காம உங்களை பார்த்தோம் பார்க்காமலும் ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் போகிறது போல மூஞ்சை திருப்பி கொண்டு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போயிருப்பாங்க. அப்பொழுது நீங்கள் நினைத்து பார்த்துருப்பீங்க, அதே மனிதர்கள் உங்களை அப்பாவி என்றும் ஏமாளி என்றும் முத்திரை குத்திவிட்டு விலகி சென்றிருப்பார்கள். மற்றவங்களுக்காக உங்களையே அழித்து கொண்ட இந்த சூழ்நிலை உங்களுடைய மனதில் ஆறாத ஒரு வடுவாகவே மாறியிருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ஓடி ஓடி பண்ணணும். அப்படி ஓடி ஓடி பண்ணி தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே எதுவுமே இல்லாமல் போயிட்டு, ஆனால் நம்ம உதவி செய்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க, நம்ம தான் நடுத்தரவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் புலம்பாத நாட்கள் கிடையாது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பட்டு நீங்கள் சில விஷயங்களை திருத்தி கொண்டிருப்பீங்க. அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உருவான கருத்து வேறுபாடுகள். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் ஏற்பட்ட ராகுவின் சஞ்சாரமோ அல்லது அசுப கிரகங்களின் பார்வையோ உங்கள் இல்லத்தில் இருந்த நிம்மதியை குலைத்திருக்கும். மிக சிறிய அற்பமான விஷயங்களுக்கு கூட குடும்ப உறுப்பினர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே முளைத்தன. அது முளைத்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளோ ஒருவருக்கொருவர் பேசும் வார்த்தைகளில் ஈகோ தலை தூக்கி கொண்டே இருக்கும். எது செய்தாலும் அதில் ஒரு நியாயங்கள் கிடைக்கவில்லை. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு சொல்லும் வார்த்தைகளை கூட குடும்பத்தினர் தவறாக புரிந்து கொள்வார்கள். உங்களை ஒரு சர்வாதிகாரியை போல சித்தரிக்கவோ ஆரம்பிப்பார்கள். நீங்கள் நல்லது சொன்னாலும் உங்கள் பக்கம்தான் கெடுதல்கள் இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய ஒரு குடும்பமாகத்தான் உங்களுடைய குடும்பமானது இதுவரைக்கும் இருந்திருக்கும். இதனால் ஒரே வீட்டிற்குள் இருந்து கொண்டே அந்நியர்களைப் போல முகம் கொடுத்து பேசாமல் மௌன போரில் ஈடுபட்ட நாட்கள் உங்களுடைய இல்லத்தின் மகிழ்ச்சியை திருடி சென்றன. அது இன்னமும் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுக்கு அவர்களுக்கும் இல்லை கஷ்டங்களை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. உங்களுடைய குழந்தைகளின் முடிவால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்ட அதிர்ச்சி. பிள்ளை செல்வத்தை குறிக்கும் 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தில் சனியின் பார்வையோ அல்லது கேதுவின் தாக்கமோ இருந்த காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் சில சுயநலமான அல்லது அவசரமான முடிவுகள் உங்களுக்கு பேரிடியாகவே அமைந்திருக்கும் என்று தான் கூற வேண்டும். அவர்களின் கல்வி தேர்வு, தவறான நண்பர்களின் சேர்க்கை அல்லது உங்களுடைய சம்மதமில்லாத காதல் மற்றும் திருமண முடிவுகள் உங்களை சமூகத்தின் முன்னால் தலைக்குனிய வைத்ததுடன் மான ரீதியான பெரும் ஒரு அதிர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். இவர்களுக்காகத்தானே நம்முடைய இரவு பகலாக உழைத்து நம் வாழ்வை தொலைத்தோம், இப்படி நம்முடைய மனதை புரிந்து கொள்ளாமல் சுயநலமாக முடிவு எடுத்து விட்டார்களே என்று நீங்கள் கதறிய தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டு. பிள்ளைகளின் பிடிவாத போக்கால் குடும்ப மரியாதையை கேள்விக்குறியான ஒரு நிலைமையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டே தாங்க இருக்குது. கூறிய தானியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள், நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறந்துவிட்டது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானமும் 4ஆம் இடமான சுகஸ்தானமும் குருவின் அமுத பார்வையால் புனிதமடைய போவதால் உங்களுடைய இல்லத்தில் அசுப சக்திகள் மற்றும் திருஷ்டிகள் எல்லாமே தானாகவே விலகி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே குடியேறவும் ஆரம்பிக்கும். சதா சர்வகாலமும் சண்டையும் சச்சரவுமாக இருந்த ஒரு வீட்டில் இனிமேல் சிரிப்பொலியும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்திருக்கும் என்றால் யாராலையாவது நம்ப முடியுமா? ஆனால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள், அது பிள்ளைகளின் திருமணமாக இருக்கட்டும், காதுகுத்து சீமந்தம் அல்லது புதுமனை புகுவிழாவாகவும் இருக்கட்டும், அடுத்தடுத்த உங்களுடைய இல்லத்தில் மிகவும் விமர்சையாக எல்லா விதமான சுப காரியங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அரங்கேறும். அதை நீங்களே நினைத்து பார்த்திருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் கடந்த சில ஆண்டுகளாக 10 வருடங்களாகியும் எந்த விதமான சுபகாரியங்களும் நடக்காமல் இருந்தது, இப்பொழுது எப்படி நடக்கிறது என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழும் ஒரு தருணங்கள் உருவாகப் போவதால் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய குடும்பத்தின் கௌரவமும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். அதேபோல் கணவன் மனைவி மனம் திறந்து பேசவும் ஆரம்பிப்பாங்க. களத்திரஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல் பார்வைகள் முற்றிலுமாக விலகப் போவதால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த மௌனப்போரும் தேவையற்ற வாக்குவாதங்களும் முடிவுக்கு வந்துவிடும். கடந்த காலங்களில் யாரோ 3வது மனிதரின் பேச்சை கேட்டு உங்களுக்கிடையே எழுந்த சந்தேகங்களும் ஈகோ பிரச்சனைகளும் எல்லாமே நீங்கி அன்னோன்யமும் காதலும் பன்மடங்கு அதிகரிக்கும். இருவரும் அமர்ந்து தங்களுடைய மனதிற்குள் இருந்த குறைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மனம் திறந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு மனம் திறந்த பேச்சை உங்களுக்கிடையே இருந்த இடைவெளியை குறைத்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இருவரும் இணைந்து எடுக்கக்கூடிய கூட்டு முடிவுகள் மாபெரும் வெற்றியை உங்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கும் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி ஆரம்பிக்கும். உங்களுடைய கல்வியில் உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். புத்திரஸ்தானமாகிய 5ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய சுபகிரகங்களின் சஞ்சாரத்தால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் நன்மைகளும் திருப்ப முனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும். படிப்பில் கவனம் செலுத்தாமல் மொபைல் போன் மற்றும் தேவையற்ற நண்பர்களின் சேர்க்கையால் உங்களை அளவைத்த குழந்தைகள் இனிமேல் தங்களின் தவறை உணர்ந்து பொறுப்புள்ள பிள்ளைகளாக மாறவும் ஆரம்பிப்பார்கள். அவர்களின் கல்வியில் அசாத்தியமான ஒரு முன்னேற்றம் உண்டாகவும் ஆரம்பிக்கும். அதை நீங்களே எதிர்பார்க்க நம்முடைய குழந்தைகள் தான் இந்த அளவுக்கு படிக்கிறார்கள் என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உயர்கல்விக்காக எதிர்பார்த்த நல்ல கல்லூரியில் சேர்க்கை கிடைப்பது அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப் போன்ற சுப செய்திகள் உங்களை தேடி வந்துவிடும். அவர்களின் அசாத்தியமான மதிப்பெண்களும் அவர்கள் வாங்கக்கூடிய பதக்கங்களும் உங்களை சுற்றத்தினர் மத்தியில் தலை நிமிர்ந்து பெருமையோடு வாழ வைக்கும் அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாகவோ பொய்யாக பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.